எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகும். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். என்னுடைய அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். என்னுடைய பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கி விடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் என்னுடைய தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன்புறமிருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. என்னுடைய எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கு. விபாசனால இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான டீச்சிங், நம்ம பஞ்ஞாவினுடைய வழிமுறைகள்ல கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்கிட்டு வர்றோம். இந்த டீச்சிங்ஸை நீங்க கொஞ்சம் ஆழமா கவனிச்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நம்ம மெடிடேஷன் பண்றோம். இது ஒரு சூப்பரான ஒரு ப்ராக்டிஸ். ஆனாலும் மாஸ்டர்ஸுடைய டீச்சிங்ஸை நாம விளங்கிக்கணும். அதுதான் நம்ம மெடிடேஷனை இன்னும் வலிமையாக்கும், ப்ராக்ரெசிவா அமைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனாலதான் டீச்சிங்ஸ்க்கு நம்ம ஒவ்வொரு நாளுமே முக்கியத்துவம் கொடுக்கணும். நமக்குள்ள உள்ளம் இருக்குது, மனம் இருக்குது. அதாவது மனம் 1, மனம் 2 நம்ம படிக்கிறோம். இந்த உள்ளம் நம்முடைய மனதிற்கு வழிகாட்டுகிறது. உள்ளம் நம்முடைய மனதிற்கு வழிகாட்டுகிறது. ஆனா அந்த மனசு, அந்த மனம் 2 உள்ளம் காட்டக்கூடிய அந்த வழியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் எப்போதும் இருக்க வேண்டும். அதுதான் மனம் 2னுடைய ஆரோக்கியம். நீ என்ன வேணா பண்ணிக்க, எதை வேணா பாரு, எதை வேணா கேளு, எந்த பதிவை வேணாலும் நீ உள்ள போட்டுக்க, நோ ப்ராப்ளம். ஆனா உள்ளம் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டலை நீ என்னைக்குமே நிராகரிக்கக்கூடிய அளவுக்கு நீ கெட்டு போயிடக்கூடாது. உன்னுடைய அடிப்படை என்பது என்ன? உள்ளம் காட்டக்கூடிய வழியை செவியேற்று அதன்படி நடக்கக்கூடிய நிலையில் நீ இருக்க வேண்டும். இதை செய்யாம வேற ஏதாவது நீ செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா நீ ஆரோக்கியமா இல்லை. இது வழிகேட்டுக்கு கூட்டிட்டு போயிடும். வழிகேடு என்பது என்ன? கேடுகளுக்கான வழி. அதுல கவனமா இருக்கும். இப்போ உள்ளம் காட்டக்கூடிய வழிகாட்டல்களை மனம் 2, அதாவது மனம் ஏற்க வேண்டும். இப்போ மனசை தூய்மைப்படுத்துறது நம்ம சொல்றோம் இல்லையா? அது என்னது? மனசை தூய்மைப்படுத்துறதுக்கு அர்த்தம் என்னது? உள்ளம் காட்டக்கூடிய வழியை மனம் ஏற்காத நிலையில் இருக்கிறது.
அந்த ஏற்கக்கூடிய தன்மைக்கு இந்த மனதை கொண்டு வருவதுதான் மனதை தூய்மைப்படுத்துவதனுடைய அடிப்படை நிலை. இப்ப நம்ம ஃபார்ம் 3 எதுக்காக பண்றோம்? உள்ளம் காட்டக்கூடிய வழியை எந்த விதமான மறுபேச்சும் இல்லாமல் மனம் 2, அதாவது நம்முடைய இந்த உலக மனம் ஏற்க வேண்டும். அந்த நிலையில் நம்முடைய மனதை எப்போதும் பராமரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஃபார்ம் 3 மாதிரியான பிராக்டிசஸ் எல்லாம் நாம பண்றோம். இந்த உள்ளம் இந்த உலகம் சார்ந்து மனசுக்கு நன்மை தீமைய பிரித்து அறிவிக்கிறது. இப்ப நம்ம ஒரு வேலையில ஈடுபடணும்னு நம்ம நினைக்கிறோம்னா அது சார்ந்த நன்மை தீமைகளை உள்ளம் பிரிச்சு அறிவிக்குது. அது மட்டுமே உள்ளம் செய்தானா? அப்படி இல்லை. உள்ளம் நமக்கு உலகத்தை சாராத தன்மையில் வழிகாட்டுகிறது. நீ என்ன இனிஷியேட் பண்ணணும், எதை தொடங்கணும். அதாவது இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோம். நாமளே ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து இது எப்படிங்க, அது எப்படிங்க அப்படிலாம் நம்ம கேட்கிறோம். இது ஒரு வழிமுறை. அவங்களே சில விஷயங்களை சொல்லுவாங்க இல்லையா, நீங்க இதை பயன்படுத்துங்க, இதை செய்யுங்க, அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க தானே. அந்த மாதிரிதான் நீங்க தேர்ந்தெடுக்கிற ஒரு விஷயம் சார்ந்து நன்மை தீமையை உள்ளம் பிரித்து அறிவிக்கிறது. அது மட்டுமல்ல, உள்ளமே அதன் புறத்திலிருந்து சில பரிந்துரைகளை, சில வழிகளுக்கான பாதைகளை உங்களுக்கு திறந்து காட்டுகிறது. இது உள்ளம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழிகாட்டு. இப்போ நம்ம எப்பயுமே உலகத்துல ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடிய நிலையில உள்ளம் அது சார்ந்த நன்மை தீமைகளை பிரித்தறிவிப்பதற்கே தன்னுடைய நேரத்தை செலவிடுகிறது. நீங்க கொஞ்சம் அமைதி ஆயிட்டீங்க, அந்த இன்வால்வ்மெண்ட்லாம் இல்லாம கொஞ்சம் இப்ப தியானத்துல உட்கார்ந்து இருக்கும்போது தேவைகளற்ற நிலையில எந்த தேவையுமே இல்லை, சுகமான வாழ்க்கை வேணும் அப்படிங்கிற ஒரு மறைவான தேவையில் நம்ம உட்கார்ந்து இருக்கும்போது உள்ளம் அப்பதான் அதனுடைய புறத்திலிருந்து வழியை காட்டுகிறது. நீங்க இதை ட்ரை பண்ணலாமே, இப்படி ஒண்ணு இருக்கே, இதை நீங்க பார்க்கவே இல்லையே, அதையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இதை கொஞ்சம் நீங்க கன்சிடர் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல இருக்கும். அப்ப அல்டிமேட்டா என்ன நடக்க வேணும்? ஃபர்ஸ்ட் மனம் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். அப்படி நடந்தாதான் இந்த உலகம் சார்ந்த விஷயங்கள்லயே உள்ளம் சொல்லக்கூடிய நன்மைகளை எடுத்துக்கொண்டு தீமைகளை விட்டு விடுவீர்கள். இதனுடைய அடுத்த நிலை தான் உள்ளமே வழிகாட்டக்கூடிய நிலை. ஸோ அல்டிமேட்டா மனம் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல பஞ்ஞா வழிமுறைகள்ல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த மனம் 2க்குள்ள வரக்கூடிய கெட்ட பதிவுகள், தேவையில்லாத பதிவுகள்லாம் என்ன செய்யுது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, உங்களுக்குள்ள பெருமையை வளர்க்குதுங்கிறாங்க. அதாவது பதிவுகள் என்ன பண்ணுது? நமக்குள்ள கவலை ஏற்படுத்துது, கோபத்தை ஏற்படுத்துது, சுயநலத்தை ஏற்படுத்துது, பயத்தை ஏற்படுத்துது, பொறாமை ஏற்படுத்துது, தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துது. இது எல்லாமே பெருமையினுடைய நீட்சிகள் என்பதுதானே நாம் படிக்கிற படிப்பு. பெருமையினாலதானே கவலை வருது, பெருமையினாலதானே கோபம் வருது, பெருமையினாலதானே பொறாமைப்படுறீங்க. அப்போ கெட்ட பதிவுகள் எல்லாமே, உலகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்குள்ள ஒரு விதமான பெருமையை, பயத்தை, பல்வேறு விதமான கெட்ட குணங்களை நீக்குகிறது. இப்போ உள்ளம் என்ன நினைக்குதுன்னா, இவன் ரொம்ப அதிகமா கெட்ட பதிவுகளை உள்ள போட்டு நிறைச்சு வச்சிருக்கிறான், இதுல இருந்து நாம இவனை எப்படி காப்பாத்துறது? இவன் டெய்லி ஒரு 5 மணி நேரம் ஃபார்ம் 3 பண்ணா கூட அது கிளீன் ஆகாதே. 5 மணி நேரம் எங்க பண்றான்? அப்படி பண்ணாலே கிளீன் ஆகாது. ஆனா மனம் 2ல இருக்கக்கூடிய பதிவு ஒரு 2 நிமிஷம் கூட உட்கார விட வாய்ப்பே இல்லை. அப்படியான கண்டிஷன்ஸ்ல இருக்குது. அப்ப என்ன நடக்கணும்? என்ன நடந்தா இவன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ண முடியும்? இப்போ நமக்கு சின்ன சின்ன கழிவுகள்லாம் உள்ள போகுது. அந்த கழிவுகள்லாம் தடுக்கப்பட முடியாம தானே உள்ள போகுது. டிஃபரண்ட் சிஸ்டத்தை மீறி தானே உள்ள வருது. அது உள்ள தங்குது இல்ல. அப்ப நம்ம பலகீனமா இருக்கும். இருந்தாலும் ஃபீவர்னு ஒண்ணு எல்லாத்தையும் காலி பண்ணுதா இல்லையா? ஃபீவர் எங்கிருந்து வந்தது? அத்தனை கழிவுகளையும் மொத்தமா கட்டி எரிக்குதா இல்லையா? அந்த மாதிரி இந்த உள்ளம் என்ன பண்ணுதுன்னா, சடனா ஒரு ஞான பெருக்கை ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் ஏற்படுத்துகிறது. ஒரு ஞான பெருக்கு. திடீர்னு ஒரு பயங்கர ஒஸ்டான ஒரு கேரக்டர்ல இருப்பாரு. அவருக்கு திடீர்னு ஒரு ஞானம் வரும். கேட்பாங்க, என்னடா திடீர்னு எங்கிட்டு இருந்து உனக்கு ஞானோதயம் வந்துச்சு அப்படின்னு நம்ம கேட்பாங்க. இது நடக்கும், திடீர்னு ஒண்ணு நடக்கும். அது உள்ளத்தினுடைய ஞான பெருக்கு, இறைவனுடைய கருணையை கொண்டு நடக்கக்கூடிய ஞான பெருக்கு. நிறைய பேருக்கு அது புராண கதைகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அது இப்ப பேச வேண்டாம். அப்ப என்னன்னா, இந்த பெருமை நீக்கப்படுவதற்காக அந்த உள்ளம் இறைவனுடைய ஒரு மேம்பட்ட பண்பை அறிவிக்கிறது.
அதை வந்து டீச்சர்ஸ் வந்து அதை சொல்றாங்க. அதை வந்து நம்ம தமிழ் மரபுல, நம்ம இந்திய ஆன்மீக மரபுகள்ல அதை ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான இது அதை என்னன்னா, சச், சத், சித், ஆனந்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? சச்சிதானந்தம் அப்படின்னு நம்ம பேர்லாம் வைப்போம். ஸோ இது இந்திய மரபுல இருக்கக்கூடிய விஷயங்கள். இதைத்தான் பஞ்ஞான சொல்றாங்க. அதாவது உள்ளம் என்ன அறிவிக்குதுன்னா, ஏய், நீ வந்து பெருமையா இருக்கேல, எதுக்கு நீ பெருமையா இருக்க? எதுக்கு நீ பெருமையா இருக்க? அதாவது நீ வந்து அழிவற்றவனா, அழிந்து போகக்கூடியவனா? நான் வந்து அழிந்து போகக்கூடியவன் தாங்க. எல்லாரும் செத்துறாங்களா இல்லையா? எல்லாத்தையும் புதைக்கிறாங்க, எரிக்கிறாங்களா இல்லையா? அப்ப நீ அழிந்து போகக்கூடியவன் தானே. சரியா? அப்போ உனக்கு எதுக்கு பெருமை? அப்போ இறைவன் யாரு? அந்த சுப்ரீம் எனர்ஜி இருக்கு இல்லையா? படைப்பாளன். அவனுடைய தகுதி என்ன தெரியுமா? அவனுடைய தன்மை என்ன தெரியுமா? அழிவற்றவன். அழிவற்றவன். அதான் சத். சத்துன்னா அழிவற்றதுன்னு அர்த்தம். அப்ப இறைவன் அழிவற்றவன். நீ அழிவற்றவனா? நீ அழியக்கூடியவன். அப்போ நீ வந்து இறைவனுக்கு இணையா ஒன்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா இல்லையா? அது தப்பா இல்லையா? தப்புதாங்க. அதுல இருந்து நீ விலகி வா. அதாவது இறைவனுடைய பண்புகளை அறிவித்து நம்மை பெருமையிலிருந்து நீக்கக்கூடியதுதான் அந்த ஞான பெருக்கு. அதான் சத். சித் என்றால் என்ன? அதாவது நுட்பம். நுட்பம் நிறைந்தவன். அனைத்தின் ஆதாரமாக இருப்பவன். இப்ப இந்த உலகத்துல எவ்வளவோ வழிமுறைகள் இருக்குது, நுட்பங்கள் இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் ஒரு டெக்னாலஜி இருக்குதானே அதுக்கு பின்னாடி. அதெல்லாமே இப்ப நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறோம்னா அது சம்பந்தமான விஷயங்கள் தெரியும். மருத்துவம் படிக்கிறோம்னா அது சம்பந்தமான விஷயங்கள் தெரியும். மருத்துவம் படிச்சவருக்கு இன்ஜினியரிங் தெரியாது. இன்ஜினியரிங் படிச்சவருக்கு மருத்துவம் தெரியாது. ஒரு மெக்கானிக்கு ஒரு பூக்கடையில வேலை பார்க்க தெரியாது. ஒரு பூ வியாபாரிக்கு ஒரு இன்னொரு டெக்னிக்கலான விஷயத்த பண்ண தெரியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நுட்பம். ஆனா இறைவன் வந்து எல்லா நுட்பங்களின் அதிபதி. எல்லா நுட்பங்களுமே அவன்கிட்ட தான் இருக்குது. அவனுக்கு தெரியாத நுட்பமே இல்ல. எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்தது அவன்தான். அதுதான் சித். சித்னா என்னது? அதாவது நிறைவான அறிவை கொண்டவன். நிறைவான அறிவை கொண்டவன். உனக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? உனக்கு உன்னைய பத்தியே தெரியாது. அப்ப நீ பெருமை கொள்ளலாமா? நீ பெருமை கொள்ளலாமா? நீ வந்து பெரிய ராக்கெட் சயின்டிஸ்டா கூட இரு. உன்னுடைய பாடியை பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? உன் எனர்ஜியை பத்தி உனக்கு தெரியாது தானே? அப்ப இறைவன் யாருன்னா அனைத்தையும் அறிந்தவன், ஞானங்களில் மிகைத்தவன். அவனுக்கு தெரியாதது இல்ல. எல்லாமே அவன் புறத்திலிருந்து வந்ததுதான். அதான் சித். இது பஞ்ஞான இறைவனுடைய பண்புகளாக சொல்லப்படும். அடுத்து என்ன தெரியுமா? ஆனந்தம். ஆனந்த நிலை. அதுன்னா என்ன தெரியுமா? அதாவது தேவையே இல்லை. தேவைகள் அற்றவன். இது கிடைச்சாதான் நான் ஆனந்தமா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறது ஆனந்தம் இல்லை. எனக்கு எதுவுமே தேவையில்லை. நான் ஆனந்தமே நான் தான். எனக்கு இது இது இருந்தாதான் ஆனந்தம் அப்படின்லாம் எனக்கு இல்லை. நான் எல்லாத்திலிருந்தும் தேவைகள் அற்றோம். என்னுடைய இயல்பே ஆனந்தம் தான். தேவைகள் இல்லாமல் எதை எதை குறித்தும் தேவைகள் இல்லாமல் ஆனந்தமாக இருப்பதுதான் இயல்பு. என்னுடைய இயல்பு. இது இறைவனுடைய இயல்பு. அந்த மாதிரி உனக்கு எதுவும் இயல்பு இருக்கா? இல்லைங்க. கொஞ்சம் லேசா காத்து வரலனாலே எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிருவேன். சாப்பாடு கொஞ்சம் சரியா வேகலைனாலே நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிருவேன். அப்போ உனக்கு ஏகப்பட்ட தேவை இருக்குது. ஒரு சின்ன தேவை நிறைவேற்றப்படாட்டி கூட நீ செத்து போயிருவ. நீ ஹாப்பியா இருக்க மாட்ட. ஆனா இறைவன் அப்படி கிடையாது. இறைவன் தேவைகள் அற்றவன். அனைத்திலிருந்தும் அவன் தேவைகள் அற்றவன். நீ ஒவ்வொரு க்ஷணமும் உனக்கு தேவை இருக்கிறது. ஒவ்வொரு க்ஷணமும் மூச்சே உனக்கு தரப்படுது. மூச்சின் மீது நீ தேவை கொண்டவன். அது அவ்வளவு முக்கியமான தேவையா இருக்கத்தான் நீ தேவையா இருக்கிறதுனாலதான் இறைவன் நீ கேட்காமலே நான் தரேன்றது ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறான். அப்ப நீ தேவைகள் உள்ளவன். அப்ப நீங்க வந்து பெருமைப்படலாமா சார்? தப்புதானே? அதைத்தான் பஞ்ஞான சொல்றாங்க. அதாவது இறைவன், அந்த பரம்பொருள், அந்த பேராற்றல் என்பதுதான் பெருமைக்கு உரியது. உனக்கு எதுக்கு பெருமை? இப்போ நம்ம பெருமையா இருப்போம். நம்மளை விட பல மடங்கு உயர்ந்த ஒருத்தர் முன்னாடி நம்ம பெருமையா இருக்க முடியும்? பெருமையா இருக்க முடியாது. நம்மளை விட தாழ்ந்தவங்க கிட்ட தான் நீங்க பெருமையா இருப்பீங்க. உங்களை விட பெரிய ஒரு விஷயத்துக்கிட்ட போய் பெருமையா இருக்க முடியுமா? அப்போ உன்னோட மனசுல இருக்கக்கூடிய பெருமை நீங்கணும் அப்படின்னா நீ இறைவனை பார்க்கணும்.
இறைவனுடைய பண்புகளை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பெருமைன்னா என்ன? நீ எல்லாரையும் விட உயர்ந்த தன்மையில தான் நீ உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ உன்னை இறைவனா நினைச்சுக்கிட்டு இருக்க. இறைவனுக்கு இணையா அவனை நினைச்சுக்கிட்டு இருக்கல. அப்ப இறைவன்னா யாருன்னு நீ பாரு. இறைவனுடைய பண்புகள்லாம் என்னன்னு நீ தெரிஞ்சுக்க. அப்ப இறைவனுடைய பண்புகளையும் உன்னுடைய பண்புகளையும் நீ ஒப்பிட்டு பார்த்தேன்னா நீ பெருமையிலிருந்து நீங்க முடியும். இதுதான் அந்த ஞான பெருக்கினுடைய மிகப்பெரிய அடிப்படை புரிதல். அப்ப இறைவனுடைய பண்புகளை நாம் தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள நாம் பெருமையிலிருந்து விலகி நாம் பணிவை மேற்கொள்ள முடியும். அந்த பணிவு என்பதுதான் மனிதனுடைய இயல்பு. அந்த பணிவில் நீங்கள் இருக்கும்போதுதான் இந்த இயற்கை உங்களை மனிதனாக பார்க்கும். அதுதான் இந்த சத் சத் சித் ஆனந்தம், சச்சிதானந்தம் என்று சொல்லப்படும் விஷயம். இதே சேம் கண்டென்ட் தான் பஞ்ஞால சொல்றாங்க. இறைவனுடைய பண்புகளை நீங்கள் தியானியுங்கள். இறைவன் மன்னிக்க கூடியவன். நீங்க மன்னிக்க கூடியவரா? எல்லாரையும் மன்னிச்சிருவீங்களா? என்ன நடந்தாலும் மன்னிச்சிருவீங்களா? இல்லங்க ஐயா, மன்னிக்க மாட்டேன். அப்ப நீங்க இறைவன் இல்ல. அந்த இறைவனுடைய பண்புகளை நீங்கள் விரும்புங்கள். உங்களுக்கு கிடைக்கும். அப்போ பெருமையை நீக்கிக் கொள்வதற்கான வழி என்பது என்ன? இறைவனுடைய பண்புகளை அறிந்து கொள்ளுதல், இறைவனுடைய பண்புகளை வேண்டிக் கொள்ளுதல், விரும்பிக் கொள்ளுதல். இதுதான் பஞ்ஞாவினுடைய பாதையாக இருக்கிறது. இந்த பஞ்ஞாவினுடைய டீச்சிங்ஸ்ல இறைவனுடைய பண்புகளை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லப்படும். வரக்கூடிய வகுப்புகள்ல அதை படிக்கலாம். இப்போதைக்கு நாம செய்ய வேண்டிய வேலை நம்முடைய மனதை சுத்தப்படுத்தக்கூடிய வேலை. நம்ம ஃபார்ம் 3 செய்ய தயாராகலாம். நாம் நம்முடைய கண்களை மூடி புற உலகத்திலிருந்து விலகி அக உலகில் நிலை பெறுவோம். உடலை அதிஷ்டானாவில் நிலைப்படுத்திக் கொண்டு மிக உறுதியான தன்மையில் அதிஷ்டானாவை பேணிக் கொள்ளுங்கள். மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம் கொள்ளுங்கள். ஒவ்வொரு மூச்சின் மீதும் உணர்வுடன் கூடிய கவனம் இருக்கட்டும். ஃபார்ம் 3 செய்ய ஆரம்பிக்கலாம். ப்ராப்பரா ஷிஃப்ட் ஆயிடுங்க. சாட்சி பாவனைகள் நிலை கொள்ளுங்கள். ஒரு பார்வையாளரை போல உங்களுடைய உள்ளும் புறமும் நிகழக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் பார்த்து கொள்ளுங்கள். ஒரு பார்வையாளரை போல. இந்த நிகழ்வுகளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் வெறுமனே பார்க்கின்றேன். நான் ஒரு சாட்சியாக இருந்து பார்த்துக்கிட்டேன். இந்த புரிதல் ஒரு நுட்பம். இந்த நுட்பத்தை நீங்கள் உங்களுக்குள் செயல்பட அனுமதிக்க வேண்டும். இந்த நுட்பம் சரியாக செயல்படுத்தப்படும் போது மனம் இரண்டின் அடுக்குகளில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் உங்களுடைய உயிர் கூறுகளை கொண்டு உங்களுடைய உயிராற்றலை கொண்டு சுத்தம் செய்யப்படும். அதுதான் இந்த நுட்பத்தின் விளக்கம். சரியான புரிதலோடு ஃபார்ம் 3 செய்ய ஆரம்பிக்கும்.
திட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் கவனிச்சுக்கலாம். இப்போ இத்தனை நாளுமே நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சிட்டோம். நம்ம படிப்பு, ஃபேமிலி, வேலை, நம்ம நிறைய இதுக்காகவே நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு பாதியை கடத்திட்டோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை நம்ம நமக்கான ஆன்மீக மேன்மையில் செலுத்த வேண்டும் அந்த காலத்தை. இது ரொம்ப முக்கியமானது. ஆன்மீக மேன்மை என்பது என்னன்னா, நம்முடைய உரிமை அது. இந்த மனித பிறவி நமக்கு கொடுக்கப்பட்டதற்கான உண்மையான அர்த்தம் அதுதான். அதை அடைந்து கொள்வதற்கு நாம் தீவிரம் காட்ட வேண்டும். ஸோ நீங்க இப்ப எந்த வயசுல இருந்தாலுமே, இனிமேலு நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 2 விஷயங்கள் தான். ஒண்ணு, உங்களுடைய செல்ஃப் ஹெல்த், உங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமான பிரையாரிட்டில அது இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ். இந்த 2 தான் உங்க டாப் பிரையாரிட்டியா இருக்கணும். இந்த நிலை உங்க லைஃப் ரொம்ப ரொம்ப மீனிங்ஃபுல்லா மாத்தும். உங்க மனசுல ஒரு அமைதியையும், நிறைவையும் ஏற்படுத்தும். அதுல கவனமா இருங்க. ஸோ இந்த ஹெல்த் அப்படின்னு வரும்போது, அதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டி இருக்குது. மனம் சார்ந்த விஷயங்கள தாண்டியும், நிறைய விஷயங்கள செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது இந்த சூழல்ல. அதனால நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மூச்சு பயிற்சிகள், பிராணாயாமாஸ், இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில எவ்ரி வீக், ஜூன்ல இருந்து எவ்ரி வீக் டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே மார்னிங் 5:45 to 6 நம்ம இந்த பிராணாயாம பிராக்டிஸ்க்காக அந்த 15 மினிட்ஸ் ஒதுக்குறோம். 6 மணிலேருந்து எப்பவும் போல நம்மளுடைய பிராக்டிஸ். ஸோ செவ்வாய், வியாழன் மட்டும் 5:45 அதிகாலை வகுப்பு ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு 15 மினிட்ஸ் நம்ம அந்த பிராணாயாமாஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரொட்டீனை கண்டினியூ பண்ணலாம். ஏன் இந்த பிராணாயாமாஸ்னா, இந்த நுரையீரலுடைய ஆரோக்கியத்துக்கு தான் இன்னைக்கு பெரும் கேடு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. காற்று மாசுக்களாலும், வெப்பத்தாலும், அனல் தன்மைகளாலும் நுரையீரலுடைய ஈரப்பதம் பெரிய அளவுல பாதிக்கப்படுது. இம்யூனிட்டி பாதிக்கப்படுது. நுரையீரலுடைய ஈரப்பத சமநிலைக்கும் ஆரோக்கியத்துக்கும் எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்குன்னு அக்குபஞ்சர் நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இந்த பிராணாயாமாஸ் இன்னைக்கு காலத்தினுடைய அவசியமாக இருக்கிறது. நம்மளுடைய அந்த செல்ஃப் ஹெல்த் ஸ்ட்ராங்கா இருக்கிறது. அது இருந்தாதான் நீங்க ஆன்மீகத்துல தொய்வின்றி பயணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த லைஃப்ல நாம சில முயற்சிகள் எடுத்தே ஆகணும். முயற்சின்னு என்ன தெரியுமா? உங்க மனசுல இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய விருப்பங்களை இந்த உலகத்துல செயலா மாத்துறதுக்கு நீங்க எடுத்து வைக்க வேண்டிய முதல் படி, முதல் அடி. அதுக்கப்புறம் இறைவன் சப்போர்ட் இருக்கு. ஆனா முதல் அடி நீங்க தான் எடுத்து வைக்கணும். எல்லாருக்குமே இறைவனே எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவான்னா எந்த வேற்றுமையும் இருக்காது உலகத்துல. இந்த படைப்புகளுக்கு பர்பஸ் எல்லாம் போயிடுமே இல்லை. நாம சில முயற்சிகளை செய்ய வேண்டும். அந்த முயற்சி என்பது நம்முடைய ஆரோக்கியத்திற்கானதாக முதன்மையாக இருக்க வேண்டும். 2வது நம்முடைய ஆன்மீக மேன்மைக்கான. இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா நீங்க தானே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அப்பதானே உங்களுக்கு அது கொடுக்கப்படும். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே முதல் அடி நாம தான் எடுத்து வைக்கணும். ஸோ இந்த ஷெட்யூலை நோட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பரா அந்த ஷெட்யூல் ரீசேஞ்ச் பண்ணி ஒரு டேபிள் நம்ம கொடுத்துருவோம். அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டிஎம்எஸ் ஹைலைட்ஸ்னு ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே அதுல இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். அது அது என்னன்னா, இப்போ நம்ம ஃபுல் செஷனுமே யாருமே ரெக்கார்டிங் பெருசா நம்ம பாக்குறது இல்ல. இருந்தாலுமே நம்ம இந்த 5 வருடங்கள்ல நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். அதுல முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம கட் பண்ணி ஒரு நினைவூட்டலுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அது எல்லாருக்குமே கொடுக்குறோம். ஏன்னா அவங்களுக்கு இந்த இறைவெளி மேல ஒரு விருப்பம் வரணும், அவங்க இந்த வகுப்புகளுக்கு வரணுன்றதுனால. ஏன்னா நம்ம பெரிய நோக்கம் அதுவா இருக்குது. ஸோ அதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோம், மணி ஸ்பெண்ட் பண்றோம். அதுக்குன்னு ஒரு டீமை நம்ம செட் பண்ணியிருக்கிறோம். அவங்க எடிட் பண்ணிட்டு ஃபுல்லையும் கேட்டு, அது பெரிய ப்ராசஸ் அது. எல்லாத்தையும் கேட்டு எது எது எடுக்கணும், எது எது கட் பண்ணணும்னா அதுல போய் இன்வால்வ் ஆகி சொல்லி அதை உருவாக்குறோம். அதை உருவாக்குறது புதுசா வீடியோ எடுத்து பண்றதை விட பெரிய வேலையா இருக்கு. ஸ்டில் அதை நம்ம பண்றோம். ஸோ என்னன்னா அதை நீங்க கேளுங்க. அது உங்களுக்கு ஒரு ரிவிஷனா இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம மறந்துட்டோம். அது உங்களுக்கு ரிவிஷனா இருக்கும். அண்ட் அதோட ஹைலைட் என்ன அப்படின்னா கொஞ்ச நேரம் தான் அது.
முக்கியமான விஷயங்களை பத்தி மட்டும்தான் அதை கட் பண்ணி போட்டிருக்கோம். அண்ட் நீங்க வந்து உங்களுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய கலீக்ஸ் எல்லாத்துக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. ஸோ அதை வந்து அவங்களுக்கு ஒரு அறிமுகப்படுத்துறதா இருக்கும். அவ்வளவுதான். ஏன்னா அதை நம்ம அறிமுகப்படுத்துறதுங்கிறது வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஸ்பிரிச்சுவல் சர்வீஸா நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்பேஸ் இந்த மாதிரியான புரிதல்களுக்கு உலகத்துல இருக்குது. அதை நாம வந்து இறைவனுடைய உதவியை கொண்டு அதை நிறைப்பணும், நிறைவேற்றணும். இறைவன் உதவி செய்வான். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. அடுத்த தியான வகுப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.